தலைப்புச் செய்திகள். கருணை, உறுதி ஆகிய 2 பண்புகளை கொண்டிருந்தார் ஜெயலலிதா. அவரது பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் மோடி புகழாரம். தன் மீது எழுந்துள்ள 1020 கோடி ரூபாய் முறைகேடு புகார். உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய அமைச்சர் KN நேரு முடிவு. திமுக ஆட்சியில் எதிர்க்கட்சிகளின் குரல் வளை நெரிக்கப்படுகிறது. நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. கூட்டணி விவகாரத்தில் திமுகவை விமர்சித்த விவகாரம். முதலமைச்சரிடம் மாணிக்கம் தாக்கூர் நேரில் மன்னிப்பு கேட்க தயாராகி வருவதாக தகவல். 47 ஆண்டுகளுக்கு பிறகு இணையும் கமல், ரஜினி. இருவரது சம்பளம் குறித்து பரபரப்பு தகவல். இனி விரிவான செய்திகள். கருணை, உறுதி ஆகிய பண்புகளை ஜெயலலிதா கொண்டிருந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மறைந்த ஜெயலலிதாவின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழக முதலமைச்சர் என்ற முறையில் பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்ததில் ஜெயலலிதா வலுவான நோக்கம் கொண்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். சமூக நீதி மற்றும் அனைவருக்குமான நலத்திட்டங்களை செயல்படுத்தியதிலும் ஜெயலலிதா சிறந்த நிர்வாகியாக திகழ்ந்தார் என்றும் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகளின் குரல் வளையை திமுக அரசு நெறித்து வருவதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் பேசும் கருத்துக்கள் மறைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சிறிய காரணங்களுக்கு கூட பாஜகவினரை உடனுக்குடன் கைது செய்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ள நயினார் நாகேந்திரன், வரும் சட்டமன்ற தேர்தலில் NDA கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்று கூறியிருக்கிறார். கூட்டணி விவகாரத்தில் திமுகவை கடுமையாக விமர்சித்த மாணிக்கம் தாக்கூர் முதலமைச்சர் MK ஸ்டாலினிடம் நேரில் மன்னிப்பு கேட்க உள்ளதாகவும், இதற்காக காங்கிரஸ் தலைவர்கள் அவரிடம் பேசி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பேச்சுவார்த்தையில் சுமூக நிலையை ஏற்படுத்த மாணிக்கம் தாக்கூரை முதலமைச்சரிடம் நேரில் மன்னிப்பு கேட்க வைக்க காங்கிரஸ் திட்டமிட்டிருந்ததாகவும், இந்த தகவலை அவரிடம் தெரிவித்த போது எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாத காரணத்தால் தொடர் முயற்சிகள் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதேவேளையில் காங்கிரஸ் நலனுக்காக பேசிய மாணிக்கம் தாக்கூர் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவரது ஆதரவாளர்கள் கேட்கின்றனர். முதுபெரும் கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வயது மூப்பு காரணமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நல்லக்கண்ணுவுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இது தொடர்பான புகைப்படமும் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் திருமாவளவன் உள்ளிட்டோர் மருத்துவமனைக்கு சென்று பார்த்து வந்தனர். 300 தொகுதிகளில் வெற்றி பெற்றால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்றாலும் பாஜக மட்டும் 30 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலே ஆட்சி அமைக்கும் என வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் அவர்களிடம் ED, IT போன்றவை உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவற்றை வைத்து அடக்கி விடுவார்கள் என்று கூறியுள்ள வேல்முருகன், கூட்டணி இல்லை என கூறிய EPS-ஐ தற்போது பாஜக அடக்கிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழகத்தில் பாஜக வளர்ந்திருக்கிறது என்றும் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். 47 ஆண்டுகளுக்கு பிறகு கமல், ரஜினி இணைந்து நடிக்க உள்ள நிலையில் அந்த படம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இருவருக்கும் வழங்கப்படவுள்ள சம்பளம் குறித்த தகவலும் கசிந்திருக்கிறது. அதன்படி இருவரும் தலா 150 கோடி ரூபாய் சம்பளம் பெறவுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. தங்கத்தின் விலை இன்று மீண்டும் உயர்ந்திருக்கிறது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 240 ரூபாய் உயர்ந்து 1,19,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 14,890 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.